தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் சீமான் அவர்கள நீதிமன்றத்தில நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, "சீமான் அவர்கள் தவிர்க்க முடியாத தலைவர். சீமான் அவர்கள் விமர்சித்தாலும் கேட்கணும். எப்படி ஒரு அமைச்சரை விமர்சிக்கிறீங்களோ, அதே மாரி சீமான் விமர்சித்தாலும் கேட்கணும்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் சவுக்கு சங்கருக்கு அது பொறுக்க முடியல போல. சவுக்கு சங்கர் சொல்றாரு, "எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நைட்டெல்லாம். இப்படி சீமான் அவர்கள் சொல்லிட்டாரே." அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சீமான் அவர்கள் கதை விடுறதுனால மிக பெருசான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏன் நீங்க ஊடகவியலாளர் தானே, என்னைக்காவது ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் எடுத்துக்கோம், சவுக்கு சங்கர் நல்ல உடவியலாளர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நீங்க அன்னைக்கு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு நீங்க இன்னைக்கு தாவேக்கா கதரா பேசிட்டு இருக்கீங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக கதரா பேசுனீங்க, அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. யார் உங்களுக்கு காசு கொடுக்குறாளோ அவங்களுக்கு கதரா பேசுவீங்க. நடுவில் சீமானவர்கள் நல்ல அரசியல்வாதின்னு பேசுனீங்க. என்ன காரணம்? சீமானவர்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரோ அதனால பேசுனீங்க. உங்களுக்கு காசு வாங்கினா பேசணும், இல்லைன்னா கொஞ்ச நாள் ஓகே ஒரு ஆதரவா ஏதாவது பண்ணிட்டு. இப்ப எப்படி எதுக்கு தாவேக்கு ஆதரவா அவர் பேசுறாருன்னா, மாலதி அவர்கள் விஜய் ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஏதோ ஒரு மினிஸ்டர் கை காலை பிடிச்சி சவுக்கு சங்கரை வெளியே கொண்டு வந்துட்டாங்களாம். வெளியே கொண்டு வந்ததுனால அந்த நன்றிக்கு தான் இப்படி இருக்காங்க. அந்த நன்றிலாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. தாவேக்காரங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. சவுக்கு சங்கர் யாருன்றதுலாம் தெரிய முடியுது. ஓஜி சவுக்கு சங்கர் அதிமுக தான் ஜெயிக்குன்ற பேசின சவுக்கு சங்கர் அவரு. எனவே அவர் அதிமுகக்கெல்லாம் முட்டு கொடுத்த ஒரு சவுக்கு சங்கர். அவரை நம்பி இந்த தாவேக்காரங்க அவங்களுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவங்களே இப்படி தான் இருக்காங்க, அவங்களும் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே சவுக்கு சங்கர் தூக்கம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னதே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்க.